ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு ஹரி ஆர்ட்ஸ். நான் உங்கள் ஹரி பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இன்றைக்கி என்ன படம் வரைய போகிறோங்கிறத தமிழ் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. ஓகே, வாங்க நம்ம டைரெக்டாக அதுக்கு தேவையான மெட்டீரியலை பற்றி பார்த்துக்கலாம். ஓகே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வரைய போகிறது A4 சைஸ் பேப்பர் 120 GSM, அப்புறம் HB பென்சில் 2P பென்சில், அப்புறம் பார்த்தீங்கன்னா 5P பென்சில் 8P பென்சில், அப்புறம் பேப்பர் ஸ்டாண்ட், எரேசர், அப்புறம் பென்சில் ஷார்ப்னர், மெக்கானிக்கல் பென்சில் 0.5 8P பென்சில் தான் யூஸ் பண்ண போகிறேங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் அவுட்லைன் ஒரு 0.2 அதாவது HB பென்சிலை வச்சு வரைஞ்சிக்கிட்டேன். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ப்னஸ் தேவைங்கிறதுக்காக அந்த வாட்சுக்கு மெக்கானிக்கல் பென்சில் 0.5 அதை 8P நெட்டு போட்டு அதை கொஞ்சம் அவுட்லைன் கொஞ்சம் ஷார்ப் பண்ணிக்கிடுதுங்க. இந்த வாட்சை வந்து நான் சிம்பிளாக வரைஞ்சிட்டேன்னு நினைக்காதீங்க. இது கொஞ்சம் ரிஸ்க்கான வேலை தான். ஏன்னா ரொம்ப ஷேடிங் பண்ண வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கும். இது வந்து ஆனால் ஈஸியாக எப்படி வரையலாங்கிறத நம்ம கற்றுக்கிட போகிறோம். பார்த்திங்கன்னா ஒரு வாட்சை ஈஸியாக வரைச்சிருக்கிறேன். இதை பார்த்திங்கன்னா அவுட்லைன் மெக்கானிக்கல் பென்சில் வச்சு தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஓகே, நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போது இந்த வீடியோவில் நம்ம வாட்ச் வரைகிறத பற்றி நல்லா கற்றுக்கிட போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு அவுட்லைன் போட்டாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா நான் 2B பென்சில் தான் யூஸ் பண்ண போகிறேங்க. 2B பென்சில் எடுத்து ஃபஸ்ட்டு அதுக்குள்ளே இன்னர் லேயரில் உள்ளதை லைனை கொஞ்சம் டார்க் பண்ணுறேங்க. அதாவது வாட்சி நம்பரிங்லாம் இருக்கும், அதுக்கு மேலே சைடில் பார்த்திங்கன்னா ஒரு விளிம்பு இருக்கும், அதாவது வாட்ச் முள்ளு சுற்றுறதுக்கான இடம். அந்த இடத்த ஃபஸ்ட்டு நான் 2B பென்சிலை வச்சு நல்லா கொஞ்சம் ஷேடிங் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு மேலே உள்ள விளிம்பை பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஷேடிங் பண்ணுங்கள். அதாவது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த கார்னரில் லைட்டாகவும், இந்த சைடு பார்த்திங்கன்னா வெளிச்சம் கம்மியாக இருக்கும், அதனால் இதை வந்து நல்லா டார்க்காகவும், அங்கங்கே கிளார் அடிக்குது. சில்வர் வாட்சுங்கிறதுனால அங்கங்கே கிளார் அடிக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஒயிட்டாகவே விட்டுருப்பேன். ஸோ இதேமாதிரி பண்ண உங்களுக்கு ஒரிஜினல் லுக் கொடுக்குங்க. ஓகே, இப்போது அதனுடைய இந்த பகுதி, அதாவது வாட்சினுடைய ரைட் சைடு பகுதியை கொஞ்சம் டார்க் பண்ண ஆரம்பிச்சிடும். ஒவ்வொரு அந்த ஸ்டாப்பும், ஒவ்வொரு அந்த குட்டி குட்டி இதையும் கொஞ்சம் டார்க் லைட் பண்ணால் தான் உங்களுக்கு ஒரிஜினல் லுக் கிடைக்குங்க. இது பார்த்திங்கன்னா நீங்கள் வாட்ச் ஷோரூம்லலாம் பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோ பார்த்திங்கனாலே தெரியும் எப்படி பண்ணியிருப்பாங்கன்ட்டு. ஸோ அது ஃப்ளெக்ஸில் பண்ணுறதுனால உங்களுக்கு அது டிஜிட்டலாக வந்துடும். ஸோ இப்போ நம்ம பென்சில் ஷேடிங்லேயே அதேமாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டில் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக கொஞ்சம் டார்க் லைட் இதேமாதிரி பண்ணணுங்க. அங்கே நின்று அந்த வாட்சியோட அந்த ஃபோட்டோவை பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத நேச்சுரலாக அங்கே கொண்டு வரதுக்கு தான் நாங்கள் வரைஞ்சிட்ருக்கிறேன். ஸோ இதே போல் நான் வந்து ஆர்டிஸ்ட்டாக இருக்கும்போது நான் முன்னாடி, அதாவது ப்ளக்ஸ் வர்றதுக்கு முன்னாடி போர்டு எழுதையில் இதெல்லாம் நான் வரைஞ்சிருக்கிறேன். அதை இப்போ நினைவு வந்தது, அதனால் அதை பென்சில் ஷேடிங்கில் வரையலான்ட்டு ட்ரை பண்ணியிருக்கிறேன். ஓகே, அப்புறம் பார்த்திங்கன்னா பேப்பர் ஸ்டாண்டை வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி விட்றோம். இந்நாள் வரை வரைஞ்சதெல்லாம் நல்லா பிளெண்ட் பண்ணி விட உங்களுக்கு ஒரிஜினல் லுக் கொடுக்குங்க. பாருங்கள், இப்போ பிளெண்ட் பண்ணிகிட்ருக்குறோம் பேப்பர் ஸ்டாண்டை வச்சு. ஓகே, நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். வேறு எந்த மாதிரி ட்ராயிங் உங்களுக்கு வரைஞ்சி காமிக்கணுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்காக உங்கள் பேரை சொல்லி இவங்க இந்த பாதி படம் வரைய சொன்னாங்க சொல்லிவிட்டு அந்த மாதிரி படத்தை நான் வரைஞ்சி உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, பேப்பர் ஸ்டாண்டை வச்சு ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணி முடிச்சாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே டார்க் கொடுக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணுவேன், எப்போதுமே 5P பென்சில் யூஸ் பண்ண போகிறேன். 5P பென்சிலை வச்சு திரும்ப அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் டார்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறேன். அந்த ஆல்ரெடி பண்ணியிருந்ததுக்கு சென்டர் மட்டும்தான் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே ஒரிஜினல் லுக்கு வருது பாருங்கள். அந்த ஷேடிங் கொடுக்க பாருங்கள். அந்த ஆல்ரெடி 2B பென்சில் யூஸ் பண்ணி அதுக்கு மேலே 5P பென்சில் வந்து லைட்டாக, அதாவது கொஞ்சம் அழுத்தணும், பட்டு ரொம்ப ஃபுல்லேருந்து கொடுக்கக்கூடாது, ஆஃபாக தான் கொடுக்கணும். இதை பார்த்து நீங்கள் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக வரைஞ்சிடலாம். அவுட்லைன் வரைகிறது தான் இதில் கஷ்டம். ஷேடிங் பண்ணுறது உங்களுக்கு மைண்ட் செட் பண்ணிவிட்டு வரைஞ்சிங்கனாலே, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டோடு வரைஞ்சிங்கனாலே ஈஸியாக வரைஞ்சிடலாம். அவுட்லைன் வரைகிறது கொஞ்சம், இது ரவுண்டு ஓவல் இதெல்லாம் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க்கான வேலை. அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஷேடிங் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை கரெக்டாக நுணுக்கமாக வரையணும். நுணுக்கமாக வரைஞ்சிங்கன்னா ரொம்ப 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 அக்யூரஸியாக அழகாக வரும். பாருங்கள், நான் வரைஞ்சிட்ருக்கிறேன். இதை வந்து நான் 5B பென்சில் யூஸ் பண்ணி தாங்க எல்லா பக்கமும் ஃபஸ்ட்டு அந்த டார்க்னஸ் கொண்டு வர உங்களுக்கு ஒரிஜினல் லுக் கொடுக்குங்க. இன்னும் இந்த முடிவில் இதோட எண்டில் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரிஜினல் லுக் அப்படியே வாட்ச் எப்படி நேச்சுரலாக இருக்குங்கிறத கரெக்டாக கொடுக்கும். அதே மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். நீங்களும் அதே மாதிரி ஃபீல் பண்ணிங்களாங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாருங்கள் 5B பென்சிலை வச்சு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். அந்த வாட்சினுடைய ஸ்ட்ரிப்பு
அதெல்லாம் மெட்டல் ஸ்ட்ரிப்பு. ஸோ அந்த மெட்டல்ஸு அதாவது சில்வர் கலர் உள்ள மெட்டல் ஸ்ட்ரிப்பு. ஸோ இதெல்லாம் நான் அப்படியே பிளாக் அண்ட் ஒயிட்டாக பண்ணதுக்காக அப்படியே டார்க் பார்த்திங்கன்னா எந்தெந்த இடத்துல எப்படி பண்ணிக்கணும் பார்த்து நீங்கள் அதேமாதிரி பண்ணி காமிங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த வீடியோ. இதே போல் தான் கோல்டு ஜுவல்லர்ஸும் வரையலாம். கோல்டு ஜுவல்லர்ஸும் இதேமாதிரி நெக்ஸ்ட் வீடியோ நான் வரைய ட்ரை பண்ணுறேன். வரைஞ்சி முடிச்சிட்டோம்னா அதையும் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, பைபி பென்சிலை வச்சு நான் யூஸ் பண்ணி வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேப்பர் ஸ்டாண்டை வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி விட்றோம். நம்ம சேனல் நல்ல ரீச் ஆகிட்டு இருக்குங்க. ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணுற அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறதுங்க. இன்னும் கூடிய விரைவில் நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா மானிட்டேஷன் ஆக போகுது. எல்லாம் ரீச் ஆகிடுச்சு 4000 ஹவர்ஸ். இந்த வீடியோ நான் எடிட்டிங் பண்ணியிலே எனக்கு 4000 ஹவர்ஸ் ரீச் ஆகிடுச்சு. 1097 சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ எல்லாம் ஹெல்ப் பண்ண அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஓகே, அடுத்தால பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் பென்சில் தாங்க திரும்ப யூஸ் பண்ண போகிறேன். இதுக்கு எல்லாமே இது ஃபுல்லாக மெக்கானிக்கல் பென்சில் 0.5 8B பென்சில் தான் யூஸ் பண்ணுறேன். இது ஃபுல்லாக அவுட்லைனை இன்னும் கொஞ்சம் டார்க் பண்ணி காமிக்கும். அதாவது பார்த்திங்கன்னா இது வந்து பொடி லைனாக விழும். அதாவது நம்ம பெண்ணில் ஒரு லைன் போடுவோம் பார்த்திங்கன்னா, அதனால் அந்த லைன் எப்படி தெரியும், பொடிசாக தெரியும். ஸோ 0.5 அதாவது 0.5ங்கிறது அதனுடைய டயாமீட்டர், அந்த லைன் விழும். ஸோ அதை வந்து நான் 8B பென்சில் யூஸ் பண்ணனால உங்களுக்கு டார்க்னஸ் நல்லா தெரியும். பாருங்கள், டார்க் பண்ணி வரைஞ்சிட்ருக்குறோம். வாட்சினுடைய அவுட்டர் பகுதியெல்லாம் ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணுறோம். அதுக்கு மேலுக்குள்ள திருகிற ஐட்டம் எல்லாமே இல்லை நீட்டாக வரைஞ்சிட்டோம். ஸோ அதில் இன்னரில் அங்கங்கே கொஞ்சம் பிளாக்காக தெரியும். ஸோ அதை வரைஞ்சிட்ருக்குறோம். ஸோ இதே போல் நீங்களும் வரைஞ்சி பாருங்கள். வரைஞ்சி பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. வரைஞ்சிங்கனாலே உங்களுக்கு தெரியும், ஓகே நம்மளுக்கு இப்படி ஒரு திறமை இருக்கான்ட்டு. இதை பார்த்து வரைஞ்சிங்கனாலே போதும், சூப்பராக வரையலாங்க. கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு இருந்தாலே போதும், ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே போதும், ட்ராயிங் யார் வேணாலும் நீட்டாக அழகாக வரையலாம். ஸோ நான் இப்போ இந்த வாட்சை 8B அதாவது மெக்கானிக்கல் பென்சில் 0.5 8B பென்சில் தான் யூஸ் பண்ணுறேங்க. நெட்டு வந்து 8B. ஓகே, பாருங்கள் இதில் இங்கே உள்ள நம்பரிங் அந்த முள்ஸ் எல்லாம் இப்போ நான் பொடி லைனாக போட்டுட்ருக்கிறேன். ஸோ இதெல்லாம் பொறுமையாக பண்ணணுங்க. இந்த வாட்ச் வரைகிறதுக்கு எனக்கு 2.5 hours ஆச்சுங்க. ஸோ அதை உங்களுக்கு நான் ஸ்பீடாக காமிச்சிருக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த லைன்ஸ் எல்லாம் 1 by 1 பொறுமையாக போட்டால் தான் உங்களுக்கு அந்த அக்யூரசி கிடைக்கும். அதில் வேறு நம்பரிங் வேறு நான் பண்ணியிருக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சென்டரில் உள்ள முள்ளை வரைய போகிறோம். ஸோ அந்த முள்ளுக்கு சென்டரில் ஒரு ரவுண்ட் போட்டாச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த ரவுண்ட் போட்டதுக்கப்புறம் அதில் முள் வரைய போகிறோம். நம்மள தான் அந்த முள் நீங்கள் பார்த்தீங்கனாலே ரொம்ப அக்யூரஸியாக தெரியுங்க. இது எல்லாமே நம்ம மெக்கானிக்கல் பென்சில் 0.5 வச்சு தான் வரைய முடியும். நார்மல் பென்சிலை வச்சு வரைகிறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. அது வந்து ஏன்னா பட்டையாக லைன் விழும். இது வந்து பொடி லைனாக விழுறதுனால நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், வரைஞ்சிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ நம்பரிங் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து சென்டரில் உள்ள அந்த வாட்சினுடைய முள்ளை வரைய போகிறோம். ஓகே, இப்போ அந்த முள்ளை பாருங்கள் ஒரு அவுட்லைன் போட்டுக்கிட்டுதேன். இதில் பார்த்தீங்கன்னா 2 கார்னரில் பிளாக்கும் நடுவில் உள்ளது வெறும் லைன் மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்படி பார்க்கையில் உங்களுக்கு ஒரிஜினலாக லுக்கு கொடுக்குங்க. அடுத்தால 2வது முள்ளையும் நான் வரைய போகிறேன். இதுவும் அதே மெத்தடில் வரைஞ்சிக்கிட்டுதாங்க. ஓகே, உங்களுக்கு வேறு எந்த மாதிரி வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் பேரை சொல்லி உங்களுக்காக அந்த வீடியோ வரைஞ்சி அந்த படத்தை வரைஞ்சி வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். எந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணுங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணுவேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இது வாட்சினுடைய சென்டர் பகுதி எடுத்து 4 பகுதியையும் பிரித்து அதுக்குள்ளே நம்ம நம்பரிங் பண்ணுறதுக்காக நம்பரிங் பார்த்திங்கன்னா இது ரோமன் லெட்டரில் பண்ணுற மாதிரி நான் பண்ணுறேன். ஸோ இதை பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். 4 பக்கம் 4 இதாக கொடுத்துருக்குறோம். ஸோ 12, அப்புறம் இந்த சைட் 3, இங்கே 6, அங்கே 9 அதேமாதிரி வர மாதிரி நான் ஃபஸ்ட்டு போட்டுக்கிட்டு அப்போ தான் அளவு ஈஸியாக தெரியும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு நடுவில் 2 நம்பர்ஸ் போட்டால் போதும். ஓகே, கிளியர் தெரியுதுங்களா? அதாவது ரோமன் லெட்டரில் தான் நான் பண்ணுற மாதிரி போட்டிருக்கேன். ஓகே, இப்போது அந்த 9ஆம் நம்பருக்குள்ளே வரைஞ்சாச்சு. அப்புறம் 7, 8 இதை வரைஞ்சிருக்கிறோம். ஸோ அங்கங்கே உள்ள பொடி லைன்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்குறோம். பாருங்கள், ஒரிஜினல் லுக் உங்களுக்கு கொடுக்கும். அப்படியே ஒரிஜினல் சில்வர் வாட்ச் எப்படி இருக்குங்கிறத அப்படியே தத்துரமாக வரைஞ்சிருக்கிறோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வரும். கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டும் ப்ராக்டிஸும் இருந்தாலே போதும், சூப்பராக வரையலாங்க. அப்புறம் அந்த வாட்சினுடைய நேம் ரோலக்ஸ்னு போட்டிருக்கிறேன். ஸோ அது வீடியோவில் கிளியராக தெரிஞ்சுக்கா என்னன்னு தெரியல. ஸோ கீழே ஒரு ரவுண்ட் டயாமீட்டரில் அதனுடைய நொடி
அந்த இதை முள்ளை நான் வரைய போகிறேன். ஸோ அதையும் வரைஞ்சிருக்கிறேன். ஸோ இந்த வாட்ச் ட்ராயிங்கை சிம்பிளாக வரைஞ்சிடலாங்க. கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சிம்பிளாக அழகாக வரையலாம், தத்ரூபமாக வரையலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கேயும் ஒரு ரவுண்டு காமிச்சிருக்கேன். ஸோ அந்த ரவுண்டையும் நான் வரைய போகிறேன். வீடியோ பாருங்கள், வீடியோ எப்படி இருக்குது, குவாலிட்டி எதுவும் இம்ப்ரூவ் பண்ணணுமா, என்ன பண்ணணும் நம்ம சேனலை அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இந்த சைட்லேயும் ஒரு ரவுண்ட் கொடுத்து அதையும் நான் உள்ளே ஒரு முள் கொடுத்து வரைகிறேன். ஸோ இந்த 3 ரவுண்டு ஒரே ஈக்குவலாக இருக்கணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு லுக் வைஸ் நல்லாயிருக்கும். கொஞ்சம் பெருசு சின்னதாக வரையக்கூடாது, ஒரே யூனிஃபார்மாக வரையணும். அடுத்து பார்த்தீங்கன்னா நொடி முள் எல்லாம் வரைஞ்சாச்சு. ஸோ இப்போ சின்ன சின்ன டச்சப் ஒர்க் பண்ணுறோம் லாஸ்ட் ஃபைனலாக. ஸோ இந்த வீடியோ மூலமாக வாட்ச் எப்படி வரைகிறதுங்கிறத கண்டிப்பாக நீங்கள் கற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.